வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். NTA UGC NET டிசம்பர் 2022 கண்டக்ட் பண்ணின எக்ஸாம் 4th March 2022 ஷிஃப்ட் 1 கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் இருக்கும் கம்ப்யூட்டர் ICT இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பார்ட்டில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இது இந்த சீரீஸினுடைய ஆல்ரெடி ஒரு சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம், ஜூலை 2022. இது டிசம்பர் 2022 சீரீஸ். இதனுடைய பார்ட் 1 வீடியோ இது. வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Question number 1. Which one of the following acronyms matches incorrectly with their full form? இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து இன்கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? இதில் வந்து ஏடிஎம்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், அது கரெக்டு. சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடல் சிம்முன்னா குளோபல் பொசிஷனிங் சென்சார் ஜிபிஎஸ்ங்கிறது தான் இதில் ராங். ஏன்னா இந்த இடத்துல சென்சார் கிடையாது, சிஸ்டம். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்ங்கிறது தான் வந்து ஜிபிஎஸ். கிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இது கரெக்ட். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நம்பர் 3 தான் வந்து இன்கரெக்ட். இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி இருக்கிறது. சேட்டிலைட் பேஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம். இது லொக்கேஷன் அண்ட் டைம் இன்ஃபர்மேஷன் எனிவேர் ஆன் எர்த், எங்கே இருந்தாலும் தெரிந்து கொள்கிறது. யூஸ்டு இன் டிவைஸ் லைக் ஸ்மார்ட் ஃபோன் நம்மளோடதுல தான் நம்ம குளோபல் பொசிஷனிங் சிஸ்டங்கிற இந்த ஜிபிஎஸ் தான் போட்டுட்டு குழந்தைங்களாம் வெளியே போகும்போது போட்டு போதில்ல, நேவிகேட் பண்ணுறதுக்கோசரம் ஊருக்கு புதுசாக போகிற இடத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதுதான் ஜிபிஎஸ். ஸோ இதனுடையது நாட் சென்சார் சிஸ்டம்ங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். சென்சார் நம்ம மொபைலில் வைக்கிறோம் பாருங்கள், ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்டு கன்வெர்ட் இன்டு த சிக்னல். நம்ம மொபைல் ஃபோன் டச் பண்ணுற பாருங்களேன், ஓப்பன் பண்ணுறதுக்கோசரம் சென்சார் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. நிறைய இடத்துல நம்ம சென்சார் கேட்டு ஓப்பன் மால்ல எல்லாம் போனால் இருக்குதுல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இது வரைக்கும் கேட்கப்பட்ட பிடிஎஃப்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் சம்டைம்ஸ் வந்து யூஎஸ்பி இது கேட்டிருக்காங்க. இதில் நிறையவே நிறைய சிபியூவே ஒரு லாஸ்ட் இயர்க்கு ஒரு கொஸ்டின் பேப்பரில் சிபியூ கேட்டிருந்தது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருந்த எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2. அதாவது டேசஸ் ஃபில்லப்ஸ் கொடுத்துட்டு நமக்கு அதை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. எது சம்மந்தப்பட்டதுன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால்ங்கிற டிஎல்எஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இது. இன்டர்நெட் கம்யூனிகேஷன் செக்யூர் ரிலேட்டட் கொஷின் தான் இது. நம்ம வந்து நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுடைய பாஸ்வேர்ட்ஸ், கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், தட் மீன்ஸ் நம்மளுடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சேவ் பண்ணுறது தான் வந்து இந்த டிஎல்எஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுது. அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இதுவும் நம்ம வந்து அக்ரானம்ஸில் படித்து வச்சுக்கலாம். நம்ம டேட்டா செக்யூராக ட்ரான்ஸ்மிட் ஆகிறதுக்கும் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ்லேருந்து நம்ம டேட்டாவை நெட்ஒர்க்கில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதை சேவ் பண்ணுறதுக்கும் இந்த டிஎல்எஸ் ப்ரோட்டோக்கால் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய கொஸ்டின் என்னென்னா டிஎல்எஸ் ப்ரோட்டோக்கால் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸினுடைய ஃபில்லப்ஸை வந்து நம்மளுடைய கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடியதில் வந்து கிளைண்ட்டு இனிஷியேட் வெப் சர்வர் கிட்ட வந்து கனெக்ட் ஆகிறது. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். தென் வந்து இந்த வெப் சர்வர் பப்ளிக் கீயை வந்து இன்க்ளூட் பண்ணின சர்டிஃபிகேட்டை வந்து செகண்டாக வந்து சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து செகண்ட் ப்ராசஸ்க்குள்ளே இருக்கக்கூடியது. தென் தேர்ட் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுல, அதாவது இந்த சர்டிஃபிகேட் ஆத்தென்டிக் உண்மையான ப்ரௌசர் வந்து செக் பண்ணுறது தான் வந்து கிளைண்ட் வெரிஃபைஸ் சர்டிஃபிகேட் இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறமா ஆத்தென்டிக், அதாவது உண்மையாக இருந்தால் ஒரு சிக்னல் சென்ட்பேக் திருப்பி அனுப்பும். அது வந்து சிக்னலை வந்து சென்ட்பேக் பண்ணும். ஜென்ரேட் கீ கொடுக்கறதுங்கிறது சென்ட்பேக் பண்ணிவிட்டு, அதாவது திருப்பி அனுப்புது அந்த ஆத்தென்டிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம். இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா இந்த ப்ரௌசர் வந்து வெப் சர்வருக்கு ரெண்டுக்கும் இடையில செக்யூர் சேனல் கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. என்கிரிப்டட் டிராஃபிக் இந்த இடத்துல நடக்கிறது. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா டிஎல்எஸ் டேட்டா ப்ரைவசி அண்ட் இன்டெகிரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணி அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ்லேருந்து நம்ம டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு க்ரூஷியல் ரோலை வந்து ப்ளே பண்ணுறது. ப்ரௌசர் ரெக்வெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசருங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால இங்கே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இவங்களே கொடுத்துட்டாங்க ப்ரௌசர். ஸோ நம்ம பி ஆப்ஷனை விட்டுறணும். ப்ரௌசர் ரெக்வெஸ்ட் த வெப் சர்வர் இங்கே கொடுத்துருக்கோம். டு ஐடென்டிஃபை இட் செல்ஃப் பை ப்ரொவைடிங் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது. திஸ் இஸ் த சென்ட் டு செக் இஸ் பெர்ஃபார்ம்டு டு சி இஃப் இட் இஸ் ஆத்தென்டிக் கேட்குறது தான் வந்து அடுத்த ப்ராசஸில் இருக்கக்கூடியது. த சென்சியை என்ன சென்ட் பண்ணது ப்ரௌசருக்கு சென்சியை எதை வந்து ஒரு சிக்னலை சென்சிய சிக்னல் யாருக்குன்னா
ப்ரௌசருக்கு. ஸோ இங்கே பி ஆப்ஷன், இங்கே டி ஆப்ஷன். சிக்னல் வந்து சென்ட் பேக் பண்ணப்படும். வெப் சர்வர் அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன்ஸ் அந்த இடத்துல பிக்கன் ஆகி நமக்கு ஆன்லைன் கம்யூனிகேஷனை சேஃப்கார்டாக நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இது. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1ல AI is artificially created environment used to give a feeling of being there, whereas virtual reality learns from changing circumstance அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், unlike dot matrix and inkjet printers, laser printers don't use ink when producing document. டெக்னாலஜி கான்செப்ட்ஸ் பார்த்தினா நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுற கொஸ்டின் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏஐ அண்டு வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய விஆர் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஏஐன்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொன்னோம்னா, நம்மளுடைய ஹியூமன் மைண்ட்ஸ் கூட வந்து அசோசியேட்டான காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மிஷினுடைய அபிலிட்டியை தான், மிஷினுடைய திறமைகள், அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த ஏஐ. ஏஐ வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. பட் இதுவும் வெர்ச்சுவல் ரியாலிட்டியும் வந்து சேம் கிடையாது. வெர்ச்சுவல் ரியாலிட்டினா என்னென்னா, ஏஐங்கிறது வந்து ஒரு ப்ராட் டேர்ம். வெர்ச்சுவல் ரியாலிட்டி பார்த்தா ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் என்விரான்மெண்ட் யூஸ்டு டு கிவ் எ ஃபீலிங் ஆஃப் பீயிங் தேர் த்ரூ ஸ்டிமுலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஆர்டிஃபிஷியலி என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதா வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடியது. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து கிரியேட்டட் என்விரான்மெண்ட் யூஸ் டு கிவ் ஃபீலிங்ஸ் பீயிங் தேர் வந்து இது வந்து ஏஐ கிடையாது, வெர்ச்சுவல் ரியாலிட்டியோட மீனிங் அது. ஸோ இது ஏன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து அன்லைக் டாட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்க பாருங்க. இதில் லேசர் பிரிண்டர்ஸ் டோன்ட் யூஸ் இங்க் வென் ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து ரைட்டான ஆப்ஷன் தான். பட் நம்மளுடைய UGC NET அஃபீஷியல்ஸ் ஆன்சர் கீழே இந்த ஆன்சர் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து இன்கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இது ஏன் இன்கரெக்டுங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்க ஆன்சர் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சிட்டோம்னா எப்படின்னு தெரியல. பட் வந்து டாட் மேட்ரிக்ஸ்லேயும் இன்க்ஜெட் பிரிண்டர்ஸ்லேயும் டைரெக்டாக இங்கு வந்து யூஸ் பண்ணப்படுது. இந்த லேசர் பிரிண்டர்ஸில் பார்த்தோம்னா இங்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து டோனருங்கிற ஒரு கேட்ரேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு ட்ரை பவுடராக தான் இருக்கும். அதுக்கு தான் அந்த டோனருங்கிற பேர். இந்த டோனர் வந்து பேப்பரில் வந்து அந்த பிரிண்ட் எடுக்கிற அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா, பேப்பரில் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த 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 டெக்னாலஜி படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது அது வந்து ஹீட் பண்ணப்பட்டு அந்த பிரிண்டட் வந்து நமக்கு வந்து அந்த பிரிண்ட் பேஜஸ்லாம் வந்து கிடைக்கிது. இது வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த டோனர்னு சொல்லக்கூடியது. அந்த பிரிண்டிங் டயத்தில் மட்டும்தான் அது வந்து இங்காக மாறி. இது வந்து ஒரு லிக்விட் இங்க் கிடையாது. அதனால நம்மளுடைய ஆப்ஷன் டோன்ட்டுங்கிறது வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான். ஒரு வேளை வந்து அந்த பவுட்ரு அதுவும் இங்க்கு நமக்கு பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த மீனிங்கில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இது ரெண்டையுமே வந்து இன்கரெக்ட்னு சொல்லி தான் நம்மளோட ஆன்சர் கீழே வந்து கொடுத்துருக்குறது. பட் லேசர் பிரிண்டர்ஸ் டோன்ட் யூஸ் இங்க்குங்கிறது லிக்விட் இங்க் அது வந்து யூஸ் பண்ணாது. ஒருவேளை லிக்விட் இங்க்குன்னு இங்கே கொடுத்துருந்தால் இது இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருந்திருக்கலாமா எனக்கு தெரியல. இந்த இங்க்குங்கிறதே வந்து பவுடரை விட்டுட்டு அவங்க பவுடர் மாதிரி இல்லாமல் ஓவரால் பவுடரையும் வந்து இங்குக்குள்ளேயே அவங்க மீன் பண்ணியிருக்காங்களாங்கிறது எனக்கு புரியல, பார்த்துக்கோங்க. த நெக்ஸ்ட் Question number 4. Which of the following are the main benefits of the networking computers and device rather than using number of standalone computers? Questionல வந்து கேட்டுட்டாங்க. networking computers and device. Benefits of networking computers. நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து நெட்வொர்க் ஆகியிருக்கிறது வந்து யூஸிங் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டலோன் கம்ப்யூட்டர்ஸ். தனித்தனியாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம நெட்வொர்க் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்க்கும்போதே நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்மளே வந்து மேட்ச் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சஜஸ்ட் பிரிண்டர்ஸ் கேன் பி ஷேர்டு தஸ் ரெடியூசிங் காஸ்ட். ஒரு பிரிண்டர் வந்து எல்லாருமே ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணும்போது நமக்கு அது வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. லைசன்ஸ் டு ரன் சாஃப்ட்வேர் ஆன் நெட்வொர்க் ஆர் ஆஃபன் ஃபார் சீப்பர் தென் பையிங் லைசன்ஸ் ஃபார் த ஈக்குவலண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டலோன் கம்ப்யூட்டர். அது கரெக்டு தான். யூசர்ஸ் காண்ட் ஷேர் ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா. காண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா,
கிடையாது. ஏன்னா பெனிஃபிட் ஆஃப் த நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டர்ஸ்னுடைய மெயின் பெனிஃபிட்டே வந்து ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாவை வந்து ஈஸியாக நம்ம ஷேர் பண்ண முடியும். ஆனால் கான்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது. இது ரைட் ஆப்ஷன். இது கிடையாது. ஆக்சஸ் டு ரிலேபிள் டேட்டா தட் கம்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் சோர்ஸ் சஜஸ் ஃபைல் சர்வர். நம்ம ஆஃபீஸ் காலேஜ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு ஃபைல் சர்வருக்கு கீழேயே வந்து நம்ம பிக் டேட்டாலாம் எடுத்து யூஸ் பண்ண முடியுது பாருங்கள். அதுதான் இதனுடைய மீனிங்ஸ். ஸோ இதுவும் நமக்கு கரெக்டு. சென்ட்ரல் சோர்ஸ்லேருந்து பண்ணக்கூடியது. பார்த்தா எஸ், சென்ட்ரலைஸ் ஆக்சஸ் வந்து ரிலேபிள் டேட்டா அண்ட் இம்ப்ரூவ் டேட்டா மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டியை வந்து சென்ட்ரலைஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது டேட்டா இன்டெகிரிட்டின்னு சொன்னோம்னா ஃபிசிக்கல் சேஃப்டி, டேட்டாபேஸ் இன்டெகிரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, தெஃப்ட் ஆகிறது இதில் வந்து காப்பாற்ற முடியும். நெட்வொர்க்கட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஆஃபன் சீப்பர் தென் ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஆப்ஷன் 3 ரைட்டு, சி மட்டும் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் இங்கே தப்பு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஆப்ஷன் வந்து சிஏ லீவ் பண்ணுன்னு ஏபிடி ஒன்லி. ஆப்ஷன் நம்பர் 4 நம்மளுடைய ஆப்ஷன். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. இது ஒரு மேட்ச் கொஸ்டினாக இருக்குது. இந்த பக்கம் கம்ப்யூட்டர் டேர்ம் அண்ட் இந்த பக்கம் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் 2ல கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட்ச் பண்ணணும். இது வந்து கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் பார்த்தின கொஸ்டின். ஸோ நம்ம அதை இங்கே கொடுத்துருக்க இந்த டேர்ம்ஸ் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் இருக்க பாருங்களேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணலாம். தென் ஃபஸ்ட் இருக்கும் கொடுத்துருந்தது வந்து டிஸ்க் டீஃப்ராக்மெண்டர் அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்படின்னா கண்டினியூஸ் டேட்டா பிளாக், அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த டேட்டா பிளாக்ஸ் இருக்குது பாருங்கள். கண்டினியூஸ் மீன்ஸ் அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. அந்த பிளாக்ல வந்து ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஹார்ட் டிஸ்கில் செதறி இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த படத்தில் நல்லாவே இருக்கும். பிஃபோர் டீஃப்ராக்ட்னு கொடுத்துருக்காங்களே இந்த படத்தில், இங்கே அங்கே இங்கேன்னு செதறி கிடக்கிற டேட்டாவை ரீஅரேஞ்ச். நல்லா இதை கவனிச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேலே இருக்கிற டேட்டா டீஃப்ராக்மெண்டருக்கும் டிஸ்க் ஃபார்மேட்டருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. செதறிக்கு இருக்கிற டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணி டேட்டா ஆக்சஸ் ஸ்பீடை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டிஸ்க் டீஃப்ராக்மெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இம்ப்ரூவ் இந்த டேட்டா ஆக்சஸ் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டோர் ஃபைல் இந்த கண்டினியூஸ் டேட்டா பிளாக்ஸ், அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டேட்டா பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. டீஃப்ராக்மெண்டருக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லலாம்னா, இப்போ வந்து நிறைய புக்ஸ் வந்து செதறி இருக்குது பாருங்கள். அந்த இருக்கிற புக் ஷெல்ஃப் மாதிரி நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க் நினச்சிட்டோம்னா அதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து இந்த டிஸ்க் டீஃப்ராக்மெண்டர் அப்படின்னு சொல்கிறது. டிஸ்க் ஃபார்மேட்டர் அப்படின்னா எஃபிஷியன்சியாக டேட்டாவை வந்து ஸ்டோர் அண்ட் ரீட்ரீவ் பண்ணுற ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்ஸை செட் பண்ணுறது தான் வந்து டிஸ்க் ஃபார்மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொன்னோம், ஆஃபீஸ் காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் இடத்துல எல்லாம் நம்ம ஃபைல் மேனேஜ் பண்ணுறதுக்கோசரம் அந்த ஃபைல்ஸ்க்கு வந்து ஃபோல்டர் லேபிள்ஸ் அதுக்கு செக்ஷன்ஸ் இப்படி வந்து நிறைய அரேஞ்ச் செய்வோம் பாருங்களேன். அதாவது டாக்குமெண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி ஃபைல் டாக்குமெண்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற அந்த மெத்தட் இருக்கலாம். அதுதான் அந்த மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்குன்னு ஒரு அந்த எப்படி நம்ம அந்த ஃபைல்ஸ் இதுக்கெல்லாம் பேர் கொடுக்குறோம், அந்த மாதிரி இங்கேயுமே வந்து ட்ராக்ஸ், செக்டார்ஸ், கல்ஸ்டர்ஸ் அப்படின்னு பேர் நேம் கொடுத்து அது அங்கங்கே இருக்கிற மாதிரி கொடுக்கக்கூடியது. தட் ப்ரிப்பேர்ட் டிஸ்க் டு அலோ டேட்டா ஃபைல்ஸ் டு ஸ்டோர்ட் அண்ட் ரிட்ரைவ்ட். இட் கிரியேட்ஸ் ஃபைல் சிஸ்டம் அண்ட் டிஸ்க் டேட்டா ஆர்கனைசேஷன்ஸ்ங்கிறது தான் வந்து இதுக்கும் ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கிறது. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ஹார்ட்வேர் டிவைஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை வந்து குறைச்சி பிரேக் இல்லாமல் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து என்ஷூர் பண்ணுறது தான் வந்து டிவைஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஓஎஸ் அண்ட் டேட்டாவை இந்த ஸ்பெசிஃபிக் டிவைஸ் வந்து ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. இதை எக்ஸாம்பிள் சொன்னோம்னா டிரான்ஸ்லேட்டர், அதாவது நமக்கும் ஃபாரினர்ஸ்க்கும் நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். இது டைரெக்டாக வந்து கம்ப்யூட்டர்லன்னா கம்ப்யூட்டருக்கும் பிரிண்டருக்கும் கம்ப்யூட்டர் வந்து கம்யூனிகேட் பண்ணுது பிரிண்டர் கூட. அந்த வேலையை பண்ணக்கூடியது தான் வந்து இந்த டிவைஸ் டிரைவருங்கிற அந்த சாஃப்ட்வேர். தென் நெக்ஸ்ட் சாலிட் ஸ்டேட் டிரைவ் எஸ்எஸ்டி. இந்த எஸ்எஸ்டியில் வந்து டேட்டாஸ் வந்து எலக்ட்ரானிக்கில் வந்து ஸ்டோர் பண்ணப்படுது. அதாவது ட்ரெடிஷ்னல் ஹார்ட் ட்ரைவில் இருக்கிற மூவிங் பார்ட்ஸ் வந்து எலிமினேட் செஞ்சுட்டு எலக்ட்ரானிக்கல் மெத்தடில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி இந்த எஸ்எஸ்டிக்கள் வந்து ஃப்ளாஷ் மெமரி வந்து யூஸ் பண்ணுது. தென் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னோம்னா இந்த என்ன சொல்லுது, இந்த லிஃப்ட் பில்டிங்கில் இருக்க பாருங்கள், அது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளோருக்கும் வந்து குயிக்காக நம்மளை கூட்டிகிட்டு போகுது பாருங்களேன். அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹார்ட் ட்ரைவில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது வந்து ஃபாஸ்டர் ஆக்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்டு டியூரபிலிட்டி வந்து நமக்கு தரக்கூடியது வந்து இந்த சாலிட் ஸ்டேட் டிரைவ்ங்கிற எஸ்எஸ்டி. அதுக்கு தான் வந்து லிஃப்ட் வேகமாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இது ஒர்க் பண்ணக்கூடியது. இன்னும் சொல்லணும்னா நம்ம வந்து
புக்ஸ் இருக்கக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் லைப்ரரியாக வந்து நம்ம இந்த எஸ்எஸ்டியை வந்து திங்க் பண்ணணும்னா எந்த செல்ஃபையும் போய் நம்ம தேடாமல் எனி புக்ஸையும் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது. இல்லை வேகமாக ஒரு சர்ச் ஆப்ஷன் கொடுத்து அந்த புக்கை டக்குன்னு நம்மளால் பண்ண முடியுது. ஆனால் நம்ம டேரெக்டாக ஃபிசிக்கலாக போய் பார்த்தோம்னா நிறைய கஷ்டப்பட்டு ஒவ்வொரு புக்கு எங்கே இருக்குதுன்னு ஒவ்வொரு செல்ஃபாக போய் தேடுறோம்ல, அப்படி இல்லாமல் டேரெக்டாக தேடக்கூடிய எடுக்கக்கூடிய அந்த ஸ்பீடு தான் வந்து இந்த சாலிட் ஸ்டேட் ட்ரைவில் இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து இதுதான். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினை வந்து மேட்ச் பண்ணலாம். Disk defragmenter utility that reorganize the sector on hard disk so that files can be stored in contiguous data blocks. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டேட்டா பிளாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கோசரம் அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னோம். ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து 3, ஏக்கு 3ங்கிறது ஆப்ஷன் நம்பர் 2ல் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இது கரெக்டு. ரெண்டாவது கரெக்டானு பார்த்தலாம். பி டிஸ்க் ஃபார்மேட்டர் எஸ் ரைட். ஸ்டோர் அண்ட் ரீடைப் பண்ணக்கூடிய டிஸ்க் டு அலோ டேட்டா ஃபைல்ஸ். ஸோ இது பிக்கு 1ங்கிறது ரைட். சிக்கு 4th ஒன் டிவைஸ் டிரைவர் சாஃப்ட்வேர் தட் கம்யூனிகேட் வித் ஓஎஸ் அண்ட் டிரான்ஸ்லேட் டேட்டா இன்டு ஃபார்மேட் அண்டர்ஸ்டுட் பை த டிவைஸ். எஸ் கம்ப்யூட்டர் ஓஎஸ்க்கு ஹார்ட் டிரைவுக்கும் நடுவில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியது தான் வந்து டிவைஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ இதுவும் ரைட். டிக்கு 2 ஸ்டோரேஜ் மீடியா வித் நோ மூவிங் பார்ட்ஸ், அதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 வந்து நம்மளுடைய ஆன்சர் ரைட். தென் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.